வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றி. இன்றைய அரசியல் களத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். நியூயார்க் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் களம். இந்த நியூயார்க்கில் நடைபெற்ற தேர்தல் களத்தில் ட்ரம்ப் அவர்கள் மிக கடினமான ஒரு பிரச்சாரத்தை எடுத்தார். எங்களுடைய கட்சியை சார்ந்த நபர் வெற்றி பெற வேண்டும், அப்படி வெற்றி பெற்றால்தான் நியூயார்க் மாநகரத்திற்கான செலவினத்திற்கான நிதிகளை ஒதுக்குவதற்கு நாங்கள் களம் அமைப்போம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார். ஆனால் தேர்தல் களத்தில் ஒரு மாற்று அரசியல் களம் உருவாகி இருக்கிறது என்பது செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் சகோதரர் அங்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய களம் ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் இமேஜை பாதித்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ட்ரம்ப் எவ்வளவோ தலைகீழாக நின்று பிரச்சாரம் செய்தும் மக்கள் மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய விடயம் ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு மாற்று அரசியல் தமிழகத்திலும் எழுவதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் 2 வருடங்களாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கின்றார், எத்தனை நாள் தாக்கு பிடிப்பார் என்கின்ற ஏளன பேச்சுகள் தான் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் கட்சி ஆரம்பித்த மறு நிமிடத்திலிருந்து தன்னை ஒரு அரசியலில் தேர்ந்த ஒரு அரசியல் களத்தை அறிந்தவராக ஒவ்வொரு நகர்வுகளிலும் மிக தெளிவாக தன்னை முன்னிலைப்படுத்தி விஜய் அவர்களுடைய பயணம் தொடர ஆரம்பித்தது. இத்தனை சதவீதம் வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என்று ஆருடம் கணித்தவர்கள் வாய்மூடி அமைதியானார்கள். இப்பொழுது திமுகவை விட, அதாவது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுகவை விட அதிகப்படியான செல்வாக்கோடு தமிழக வெற்றி கழகம் முன்னேறி இருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன. அதனால்தான் திமுக தலைமை கழகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தன்னுடைய அமைச்சர்களை முடுக்கி விட்டிருக்கிறது. உங்கள் மாவட்டத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றதோ அத்தனையும் வெற்றி பெறுவதற்கான களங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி அந்த சட்டமன்ற தொகுதியில் 1-2 நீங்கள் தவறவிட்டால் கூட வருகின்ற கட்சி பதவியில் கூட உங்களுக்கான எந்த பதவிகளும் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுவிடும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திமுகவின் மேல்மட்ட தலைவர்களிடம் ஒரு கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி திமுகவை அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் என்பதை களம் முடிவு செய்திருக்கின்றது. திமுகவை பொறுத்தமட்டில் ஒருவர் திடீரென்று வருகின்றார், உடனடியாக முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் உலக அரசியல் களத்தை நாம் எடுத்து பார்த்தால் உலக அரசியல் களத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக கோலோச்சி கொண்டிருந்தவர்கள் ஒரே நிமிடத்தில் ஆட்சிபீடத்தில் இருந்து அகற்றப்பட்ட கதைகளும், அல்லது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தவறான ஆட்சி முறைமைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் மக்கள் நடத்திய போராட்டம் ஆட்சிபீடத்தில் இருக்கக்கூடியவர்களை தூக்கி எறிய செய்த கதைகளும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. ஏறக்குறைய தமிழகத்திலும் அதுதான் நடைமுறைக்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அவர்களால் தொகுத்து அளிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட பெரும்பாலான திட்டங்கள் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை என்பதும், அவைகள் பொய்யாக ஜோடிக்கப்பட்டு பொய்யாகவே சொல்லப்பட்டு பொய்யாகவே கலைந்து போயிருக்கிறது என்பதும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதுபோல ஒரு குறிப்பிட்ட இடங்களை மையப்படுத்தி அவருடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் தங்களை முதன்மைப்படுத்துவதாக மற்றவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்து
ஒரு பிரிவினை களத்தை உருவாக்கி அதன் மூலம் தங்களுக்கான அரசியல் களத்தை அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை மக்கள் ரசிக்கவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்தவிதமான கரையும் படாமல் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிவிட்டால் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு அமையும் என்று பெரும்பாலான பொதுமக்கள் அதை நம்புகிறார்கள். எனவே விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் பெருவாரியாக உருவாகி இருக்கிறது என்பதை விட சுமார் 81% மக்கள் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இதில் வாக்கு அளிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள், வாக்கு அளிப்பதற்கு இன்னும் வயது வராதவர்கள் என எல்லோருமே விஜய் அவர்களை விரும்பக்கூடிய ஒரு களமாக தமிழக அரசியல் களம் மாறியிருக்கிறது. இன்னும் 4 மாதத்திற்குள் தேர்தல் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றன. எப்படி நியூயார்க்கில் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு இளைஞன் மாற்றத்திற்கான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு வந்து அதனை அவன் முன்னிலைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திலே கரையை பூசி தன்னுடைய வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய களம் எப்படி அங்கு அரங்கேறியதோ அதுபோன்ற ஒரு சூழல் தமிழகத்திலும் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதுதான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தற்பொழுது நாம் அறியக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டில் இதுவரை பழம் தின்னு கொட்டை போட்ட பெரும்பாலானவர்களுக்கு இந்த தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுப்பது தேவையற்றது என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதன் அடிப்படையில் அவர்கள் ஓரங்கட்டப்படுவதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்றும், அப்படி ஓரங்கட்டப்படுகின்ற சூழலில் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய களங்களை எடுப்பார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அதுபோல தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய கட்சியை நோக்கி சில கட்சிகள் கூட்டணி என்கின்ற அடிப்படையில் கரம் நீட்ட வேகம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் இன்னும் சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான ஒரு களம் ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் மாற்றமாக அமையும் என்கின்ற ஒரு செய்தியையும் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் திமுக தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பாசக்கயிறு என்கின்ற போர்வையில் அவர்களை மிரட்டி அடக்கி வைக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. நம்மை பொறுத்த மட்டில் களத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை அறிந்து வைக்கக்கூடிய செய்தி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய கட்சி பெருவாரியான வெற்றியை பெற்று தமிழகத்தில் ஆட்சி பீடத்திற்கு ஏறும் என்பதுதான் உண்மையான நிலவரமாக இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பின் நான் சொன்ன விடயம் உண்மை என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நன்றியுடன் இன்பா.